இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் கண்டிப்பாக செய்து சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணணும். ஒரே ஒரு வில்வ இலையாவது இந்த 3ஆம் காலத்துல நம்ம சுவாமிக்கு வச்சிருந்தோம். அது ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு காலமும் ஒவ்வொருவர் வழிபாடு செய்தது. முதல் காலத்துல பிரம்மதேவர் வழிபாடு பண்ணினார். 2வது காலத்துல மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணினார். 3வது காலத்துல அம்பிகை சாக்ஷாத் சிவபெருமானோடு இணைந்தே அருள் புரியக்கூடிய தேவி வழிபாடு செய்து அருளிய காலம். அந்த காலத்துலதான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாதத்தை போக்குவதற்கு எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக நின்ற அற்புதமான நேரம். அதனால அந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னே பேரு. அதனால அந்த காலத்துல கண்டிப்பாக தூங்கக்கூடாது. அடுத்து 4ஆம் காலம் தேவர்கள், ரிஷிகள், மானுடர்கள்னு அனைவரும் வழிபட்ட காலம். இந்த சிவராத்திரி விரதத்தை பொறுத்த வரைக்குங்க, சிவபெருமான் அப்படிங்கிறவர் நம் ஆன்மாவினுடைய தலைவர்.